சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -9 சுடர் குடும்பத்தின் புகையில் கடந்த காலத்திற்குள் என்ன ரகசியங்கள் மறைந்துள்ளன. தீ சண்டை தொடங்குகிறது. வானம் இருண்டு கிடந்தபோது கல்லூர் அசையாமல் நின்றது. இரட்டை ஆன்மாக்களான சிவராயன் மற்றும் சிவரா ஆகியோரிடமிருந்து வந்த தீப்பிழம்புகள் காற்றில் சுழன்று அவர்களைச் சுற்றி ஒரு ஒளிரும் வட்டத்தை உருவாக்கின. இது அழிப்பதற்கான போராட்டம் அல்ல என்று சிவராயன் எச்சரித்தார். இது ஒரு நெருப்புச் சோதனை. நம்மில் ஒருவர் மட்டுமே சுடரை முன்னோக்கி எடுத்துச் செல்வார். சிவாராவின் கண்கள் மின்னின. திடீரென்று நெருப்பு டிராகன்கள் அவர்களுக்கு இடையே சுழன்று வந்தன. கோபத்தால் அல்ல, மாறாக மூதாதையர் உணர்ச்சியால் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொரு டிராகனும் ஒரு நினைவைச் சுமந்து சென்றன. ஒரு தாய் ஒரு குழந்தையை கைவிடுகிறாள். ரகசியங்களை மறைக்கும் கோயில். ஒரே ஆன்மாவின் இரண்டு பகுதிகள். விதியால் கிழிக்கப்பட்டது. சுடர் ஆவியின் சோதனை. நெருப்பிலிருந்து ஒரு சுடர் ஆவி எழுந்தது. நான் சமநிலையைக் காப்பவன். இது சுடரின் நடனம். நட்சத்திரக்குறி யார் தகுதியானவர் என்பதை உண்மை மட்டுமே தீர்மானிக்கும். இருவருக்கும் ஒரு பணி வழங்கப்பட்டது. ஒருவருக்கொருவர் கடந்த காலத்திற்குள் நுழையுங்கள். மற்றவர் உணர்ந்ததை உணருங்கள். பின்னர் தேர்வு செய்யவும், இணையுங்கள் அல்லது எரியுங்கள். சிவராவின் கடந்த காலத்திற்குள். சிவராயன் அவளுடைய வலியைக் கண்டான். தனிமையில் நிழல்களால் எழுப்பப்பட்டது. அவளை கைவிட்டதாகப் பொய் சொன்னான். காதல் என்பது பலவீனம் என்று கற்றுக் கொடுத்தது. அவன் அவள் பார்வையில் மண்டியிட்டான். நீ இருப்பதா எனக்குத் தெரிந்திருந்தால் உன்னைக் கண்டுபிடிக்க நான் உலகத்துடன் போராட்டியிருப்பேன். சிவராயனின் கடந்த காலத்திற்குள். சிவாரா அவரது தியாகங்களைக் கண்டார். பசி நாட்கள். காதலுக்காக அமைதியாக அழும் இரவுகள். சக்தியால் அல்ல, பாதுகாப்பு நெருப்பால் கட்டமைக்கப்பட்ட இதயம். அவள் நடுங்கினாள். நீ காதலை ஒருபோதும் மறக்கவில்லை. எனக்கு அது ஒருபோதும் தெரியாது. தேர்வு செய்யும் தருணம் நெருப்பு மங்கிவிட்டது. ஆவி கேட்டது, இப்போது தேர்வு செய்யவும். நீங்கள் ஒருவரையொருவர் எரிப்பீர்களா, அல்லது ஒன்றாக எரியுமா? சிவாராவின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் முன்னோக்கிச் சென்று சிவராயனின் சுடர் பதித்த கையைத் தொட்டாள். நான் உன் எதிரி இல்லை. நான் உன் எதிரொலி. சிவராயன் சிரித்தான். அப்படியானால் இந்த எதிரொலியை அரவணைப்புடன் அல்ல, நல்லிணக்கத்துடன் முடிப்போம். தீப்பிழம்புகள் ஒற்றை தங்க ஒளியாக இணைந்தன. பின்விளைவு. கிராம மக்கள் தலைவணங்கினர். மனைவிகள் முன்னோக்கி வந்தனர். அனாமிகா, ரஞ்சனி, திபினி ஆகியோர் சிவாராவைத் தழுவினர். அச்சுறுத்தலாக அல்ல, மாறாக அவர்களின் பகிரப்பட்ட ஆன்மாவின் மறக்கப்பட்ட சகோதரியாக. சிவாரா கிசுகிசுத்தான். எனக்கு இனி அதிகாரம் வேண்டாம். இந்த நெருப்பில் எனக்கு ஒரு இடம் வேண்டும். உங்கள் அனைவருடனும் திரும்பிப் பயணம். திரையல் பை ஃபிலேமுக்கு பிறகு சிவராயன் மற்றும் சிவரா அருகருகே நடந்தனர். இனி எதிரிகள் அல்ல, ஆனால் ஆன்மாவின் பகுதிகளை மீண்டும் இணைத்தனர். அனாமிகா, ரஞ்சனி மற்றும் திபினி அவளை சந்தேகத்துடன் அல்ல, அன்புடன் ஏற்றுக்கொண்டனர். ஒரு காலத்தில் குளிர்ச்சியாகவும் கடினமாகவும் இருந்த சிவாரா இப்போது வாழ்க்கையில் முதல் முறையாக உண்மையாகவே சிரித்தாள். அவர்கள் 5 பேரும் தங்கள் கிராமத்திற்குத் திரும்பினர். தீப்பிழம்புகளுடன் அல்ல, ஆனால் அமைதியுடன். மாற்றப்பட்ட ஒரு கிராமம். ஒரு காலத்தில் சிவாராவுக்கு பயந்த கிராமவாசிகள் இப்போது அவளை வரவேற்றனர். அவள் நோயாளிகளை குணப்படுத்தினாள். அவள் குழந்தைகளுடன் விளையாடினாள். அவள் கதைகளைப் பகிர்ந்து கொண்டாள். வலியின் கதைகள், ஆனால் கற்றல், நம்பிக்கையின் கதைகள். நீங்கள் என்னை மன்னிக்க முடிந்தால், அவள் அவர்களிடம், அப்படியானால் நான் என்னை மன்னிக்க முடியும், என்றாள். அனாமிகாவின் பரிசு எப்போதும் புத்திசாலித்தனமான மூலோபாயவாதியான அனாமிகா, சிவாராவுக்கு ஒரு நாட்குறிப்பைக் கொடுத்தார். உன் கதையை எழுது. ஒரு காலத்தில் நீ மறக்கப்பட்ட சுடராக இருந்தாய். இப்போது உன் பாதையை நீயே ஒளிரச் செய். சிவாரா கண்ணீர் விட்டார். முதல் முறையாக அவளுக்குச் சொந்தமானது கிடைத்தது. ரஞ்சனியின் சவால். ரஞ்சனி, நினைவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தின் விளையாட்டில் சிவாராவை சோதித்தாள். இருவரும் வேகமாக நண்பர்களானார்கள். சிரித்து, கேலி செய்து, வாக்குவாதம் செய்தனர். நீங்க சிவராயனின் காட்டுத்தனமான பதிப்பு மாதிரி இருக்கீங்க, என்று ரஞ்சனி கேலி செய்தாள். அல்லது ஒருவேளை துணிச்சலான ஒன்றாக இருக்கலாம், என்று சிவாரா சிரித்தார். திபினியின் பாண்ட். திபினி சிவாராவுடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து யாருக்கும் கிடைக்காத ஒன்றை அவளுக்கு வழங்கினார். நிபந்தனைகள் இல்லாத மன்னிப்பு. நீ எங்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை, அவள் சொன்னாள். நீங்க அப்படியே இருங்க.
ஒருவேளை அதுதான் ரொம்ப கஷ்டமான பகுதியா இருக்குமோ என்று சிவரா கிசுகிசுத்தான். சிவராயனின் உணர்த்தல். அன்றிரவு நிலவொளி வானத்தின் கீழ் சிவராயன் 4 பெண்களையும் பார்த்தான். அவனது 3 மனைவிகள், இப்போது அவனது இரட்டைச் சுடர். அவர் மெதுவாகச் சொன்னார், எனது கதை காதல், வலி மற்றும் சக்தி ஆகியவற்றிற்கு இடையே தேர்ந்தெடுப்பது பட்டியது என்று நினைத்தேன். ஆனால் இப்போது எனக்குப் புரிகிறது. அது ஏற்றுக்கொள்ளுதல் பட்டியது. என் கடந்த காலத்தைப் பற்றியும், என் பாதிகளைப் பற்றியும், நெருப்பைப் பற்றியும், வெளிச்சத்தைப் பற்றியும். ஆனால் நிழலில் மகிழ்ச்சி அவர்களின் வீட்டை நிரப்பியபோது, ஒரு மர்ம உருவம் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தது. ஒளிரும் பச்சை நிறக் கண்களைக் கொண்ட முகமூடி அணிந்த ஒரு பெண் கிசுகிசுத்தாள். சரி. தீப்பிழம்புகள் இணைந்து விட்டன. அவை எவ்வளவு நேரம் எரிந்து கொண்டிருக்கும் என்று பார்ப்போம். அவள் திரும்பினாள், பின்னால் புகையின் தடயத்தை விட்டுச் சென்றாள். புயலுக்கு முன் அமைதி. சிவராயனின் வீடு இப்போது அமைதியால் மின்னியது. அனாமிகா தோட்டத்தில் வணிக அழைப்புகளைக் கையாண்டார். ரஞ்சனி இளம் பெண்களுக்கு உத்தி மற்றும் டிஜிட்டல் வடிவமைப்பில் பயிற்சி அளித்தார். உள்ளூர் குழந்தைகளுடன் சேர்ந்து கோயில் சுவர்களில் தீப்பிழம்புகளை வரைந்தார். திபினி, சிவாரா தனது சக்திகளை புரிந்துகொள்ள பண்டைய சுருள்களைப் படித்தார். சிவராயன். அவர் அவர்களை பார்த்து சிரித்தார். அவரது அன்பு, அவரது சுடர், அவரது குடும்பம். ஆனால் அமைதி ஒருபோதும் நீண்ட காலம் நீட்டிக்காது. முதல் அடையாளம், வாடிவரும் நெருப்பு. ஒரு இரவு, கோவிலில் இருந்த நித்திய சுடர் மிதந்து அணைந்தது. காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, சும்மா புகை. டிபினி அதை மீண்டும் பற்றவைக்க விரைந்தாள், ஆனால் அவளுடைய தீக்குச்சி கலைந்தது. ரஞ்சனியின் மூலிகைகள் சாம்பலாக மாறின. சிவரா பெருமூச்சு விட்டான். இது இயற்கையானது அல்ல. திடீரென்று கோயில் சுவர்களில் கருப்பு புகை கொடிகள் ஊடுருவின. ஒரே வார்த்தையில், நினைவில் கொள்ளுங்கள். புகை ராணியின் புராணக்கதை. அனாமிகா, ஃபிளேம் ஸ்க்ரோல்ஸில் ஒரு மறைக்கப்பட்ட அத்தியாயத்தை கண்டுபிடித்தார். மாயானி என்ற மறக்கப்பட்ட சூனியக்காரி, புகை ராணி என்று அழைக்கப்படுகிறாள். ஒரு காலத்தில் ஒரு சுடர் பாதிரியாராக இருந்து, துரோகம் செய்து நாடுகடத்தப்பட்ட அவர், நெருப்பை அல்ல, புகை பிடிக்க கற்றுக்கொண்டார். சிவராயனையும் சிவராவையும் பெற்றெடுத்த சுடர் பரம்பரையையே பழிவாங்குவதாக அவள் சபதம் செய்தாள். உன் முன்னோர்களால் அவள் நாடு கடத்தப்பட்டாள். அனாமிகா கிசுகிசுத்தாள். அவள் திரும்பி வந்தாள். உனக்காக. புகை ராணியின் முதல் செய்தி. அன்று இரவு, சிவராயன் ஒரு இருண்ட உலகத்தை கனவு கண்டான். புகையால் மூடப்பட்டிருந்த மாயானி தோன்றினாள். அவளுடைய குரல் கல்லறையிலிருந்து வரும் கிசுகிசுக்கள் போல இருந்தது. நீ உன் சுடரை ஏற்றி வைத்தாய். இப்போது நான் அதை அணைத்து விடுவேன். நீங்கள் உங்கள் பகுதிகளை மீண்டும் இணைத்தீர்கள். இப்போது நான் அவற்றை பிரிக்கப் போகிறேன். உங்கள் மனைவிகள் எப்படி கையாள்கிறார்கள் என்று பார்ப்போம். புகையில் புதைந்திருக்கும் ரகசியங்கள். அவர் மூச்சு திணறி எழுந்தார். ஒரு புதிய போர் தொடங்குகிறது. சிவராயன் தனது குடும்பத்தை கூட்டிச் சென்றார். இது இன்னொரு வில்லன் மட்டுமல்ல. அவளுக்கு நம் பலவீனங்கள் தெரியும், நம் கடந்த காலம், நம் அச்சங்கள். சிவரா தன் கைமுட்டிகளை பிடுங்கினாள். அவள் நம்மை பிரிக்க விரும்புகிறாளா? பிறகு நாம் ஒன்றாக போராடுவோம். ஆனால் திபினி லேசாக நடுங்கினாள். ஏனென்றால் அவளுக்கு மட்டுமே ஒரு மறைக்கப்பட்ட உண்மை தெரியும். அவள் ஒரு காலத்தில் மாயானியை குழந்தையாக இருந்தபோது பார்த்திருந்தாள். அப்போது மாயானி அவளை காப்பாற்றினாள். திபினியின் அமைதியின்மை. புகை ராணி வந்ததிலிருந்து திபினி அமைதியாகிவிட்டாள். அவள் பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த ஒரு தேய்ந்து போன அழகான நெக்லஸை பிடித்துக்கொண்டு பழமையான ஆலமரத்தின் அருகே தனியாக நின்றாள். அது புகை சுழல் போன்ற வடிவத்தில் இருந்தது. கோவிலில் மாயானி விட்டுச் சென்ற அதே குறி. அவள் கிசுகிசுத்தாள். ஏன் இப்போது? அவள் ஏன் திரும்பி வந்தாள்? நினைவகம் திரும்புகிறது. அன்றிரவு, திபினியின் கனவுகள் அவளை மீண்டும் குழந்தை பருவத்திற்கு அழைத்துச் சென்றன. ஒரு புயல் இரவு. தீப்பிடித்து எரியும் ஒரு சிறிய கிராமம். அவள், ஒரு பயந்துபோன சிறுமி, தன் படுக்கைக்கு அடியில் ஒளிந்து கொண்டாள். பின்னர் அறை முழுவதும் புகை நிரம்பியது. அதிலிருந்து ஒளிரும் பச்சை நிறக் கண்களுடன் ஒரு பெண் வெளியே வந்தாள். மாயன். ஆனால் அவளை கொல்வதற்குப் பதிலாக அவள் திபினியின் நெற்றியைத் தொட்டு கிசுகிசுத்தாள். ஒரு நாள், நீங்கள் திறவுகோலாக இருப்பீர்கள். யார் எரிக்கப்படுகிறார்கள், யார் உயிர் பிழைக்கிறார்கள் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். உண்மையை வெளிப்படுத்துதல். நிகழ்காலத்தில், திபினிக்கு இனி அதை மறைக்க முடியாது என்பது தெரியும். அனாமிகா, ரஞ்சனி, சிவரா,
சிவராயன் ஆகியோரை ஆற்றங்கரைக்கு அழைத்தாள். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் புகை ராணியை முன்பு பார்த்திருக்கிறேன். அவள் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவள் என்னை குறி வைத்தாள். ஏன் என்று எனக்குத் தெரியவில்லை, ஆனால் நான் அவளுடன் இணைந்திருப்பதாக உணர்கிறேன். அமைதி. சிவாரா பதட்டமாக முன்னேறிச் சென்றார். நீ சொல்றியா? அவ உன்னை பாதுகாக்கிறாளா? இல்ல உன்னை பயன்படுத்திக்கறாளா? அவன் தலையசைத்தான். எனக்குத் தெரியாது. ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று இருப்பதாக உணர்கிறேன். அவளுடைய மாயாஜாலத்தின் ஒரு பகுதி இன்னும் என்னுள் வாழ்கிறது போல. சகோதரிகள் எதிர்வினை. அனாமிகாவின் கண்கள் சுருங்க, கணக்கிட்டுக் கொண்டிருந்தன. நாம் இதைச் சோதிக்க வேண்டும். அவள் உன்னை குறி வைத்தால், நீ அவளுடைய பலவீனமாக இருக்கலாம். அல்லது அவளுடைய ஆயுதமாக இருக்கலாம். ரஞ்சனி கிழிந்து போனாள். நான் உன்னை நம்புகிறேன், டிபினி. ஆனால் இது மோசமாகிவிட்டால், நமக்கு ஒரு திட்டம் தேவை. சிவாராவின் சுடர் இருளாக மின்னியது. அவள் எங்களை பிரிக்க முயன்றாள். ஒருவேளை அவள் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கலாம். சிவராயன் திபினியின் கையை பிடித்தார். நீ என் மனைவி. என் நெருப்பு. உன்னில் என்ன மந்திரம் இருந்தாலும், அதை நாம் ஒன்றாக எதிர்கொள்வோம். ஆனால் வெகு தொலைவில். புகை சூழ்ந்த தன் அறையில், மாயாணி சிரித்தாள். அவள் மூடுபனியால் ஆன கண்ணாடியில் தன் விரலை குறிவைத்தாள். உள்ளே, திபினியின் உருவம் தோன்றியது. உனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? நல்லது. ஏனென்றால் சீக்கிரமே. நீ எந்த பக்கத்தை தேர்ந்தெடுக்கணும்? நட்சத்திரக்குறி. சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -10 தொடரும்.